ஹாப்பி கந்த சஷ்டி விரத தேர்ட் டே இன்றைக்கி எல்லோரும் கந்த சஷ்டி விரதோட 3ஆவது நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு 45ஆவது நாள் இன்றைக்கி கந்த சஷ்டியோட விரதம். எப்பயும் போல் காலைல கொஞ்சம் பிரிஸ்காக தான் கொஞ்சம் எழுந்திருந்தேன். பட் இருந்தாலும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்னால கொஞ்சம் லேட்டாக தான் ஏஞ்சிட்டு, ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், டீப் க்ளீன் பண்ணணும், கொஞ்சம் லேட் ஆகிடும். ஸோ அது க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு பார்சல் ஒன்று வந்துச்சு. என்னென்னு பார்த்தா தம்பிக்கு அடுத்த மாதம் பர்த்டே வருது. ஸோ அதை வந்து ரிசீவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ பர்த்டேக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீன்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதுதான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த பலூன்ஸு, இந்த ஸ்க்ரீனு, அப்புறம் வந்து நேம்ஸ் வர மாதிரி எல்லாமே இருந்துச்சு. செட்டாக கொடுத்துருந்தாங்க. நான் ஏதோ புக்கு நினச்சேன், கடைசியில் பார்த்தா இந்த ஆர்டர் பண்ணிட்டா கரெக்டாக வந்துச்சு. பட் இது எப்படி ஃபிட் பண்ணணும்னு தெரியல. ஸோ அப்போ ஃபிட் பண்ணிக்கலாம், டைம் கிடையாது அப்படின்னால ஸோ அதை மட்டும் எடுத்து பார்த்துட்டு லிங்க் வந்து நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டைம் ஆகிடுச்சின்னு சொன்னனால ஸோ படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் துடைச்சிட்டேன். வீட்டில் மாப் போட்டதுக்கப்புறமா இன்றைக்கி சர்க்கோளம் கோலம் போட்டேன். இன்றைக்கி அரிசி மாவில் போட்டேன். ஏன்னா கோலம் மாவில் போட்டேன்னா அந்த எண்ணெய் வந்து கீழே அப்படியே கசிஞ்சுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அரிசி மாவில் போட்டுட்டு சர்க்கோளம் கோலம் போட்டு அதில் நடுவில் வந்து ஓம் போட்டு நடுவில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நிலைவாசலேருந்து விளக்கு ஏற்றிட்டு வீட்டு உள்ள எப்பயும் போல் விளக்கேற்றுற மாதிரி ஏற்றிட்டேன். ஸோ இன்றைக்கி கந்த சஷ்டி விரதம். நேற்று நான் எப்படி இருந்தேன்னா ரொம்ப டவுன் ஆகிட்டேன். நேற்று 3ஆம் நாள் ஸோ ரொம்ப டவுன் ஆகிட்டேன் நான் 3ஆம் நாள். ஏன்னா வந்துட்டு இத்தனை நாள் வந்து இந்த 45 நாள் வந்து 48 நாள் வந்து நான்வெஜ் எடுக்காமல் தான் இருந்தேன். பட் இருந்தாலும் இந்த கந்த சஷ்டி விரதம் சுத்தமாக வந்து இந்த 2 வேளை சாப்பிடாமல் இருந்துட்டு ஒரு வேளை சாப்பிடாமனால இந்த 3ஆம் நாள் என்ன ஆகுதுன்னா அப்படியே டவுன் ஆகிட்டேன். அப்படியே மயக்கம் வருது, அப்படியே பின்னாடி தள்ளிக்கிட்டு போகுது நம்மளை. ஸோ நம்மளால் எந்த ஒரு எனர்ஜி வந்து இருக்க மாட்டேங்குது. இருந்தாலும் தண்ணி நிறைய இன்டேக்காக குடிச்சிருந்தா இருக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு பிரிஸ்க்னஸ் வந்து இல்லை, ஃபாஸ்டிங் வந்து இல்லை. பட் இருந்தாலும் ஓகே, எல்லா முருகர் பார்த்துப்பாரு, முருகா 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 அவரை மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு மயக்கம் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அவளோட மந்திரம் மட்டும் தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அபிஷேகத்துக்கு இன்றைக்கி வந்துட்டு சந்தன அபிஷேகம் பண்ணேன். இன்றைக்கி தம்பி கையால் அபிஷேகம் பண்ணேன். ஸோ இவனுக்காக தான் மெயினாக வேண்டிக்கிறது. ஸோ தம்பி கையால் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணி சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணேன். நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு அபிஷேகம் பண்ணலாம். டெய்லி அபிஷேகம் பண்ணணும்னு கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். இன்றைக்கி சந்தன அபிஷேகம் பண்ணிவிட்டு தூபாரெலாம் ஆரத்தி காமிச்சிட்டு பெருமாளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சேவை செஞ்சுட்டு ஸோ முருகரோட கந்த சஷ்டி கவசம் 2 தடவை காலையில் ஒரு தடவை பாராயணம் பண்ணலாம், அதையும் ஒரு தடவை பாராயணம் பண்ணலாம். மதியம் வந்துட்டு படைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா படைங்க, இல்லை ஈவினிங் தான் உங்களுக்கு படைக்க கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்போ கூட படைக்கலாம். நான் 2 தடவை கந்த சஷ்டி கவசம் படிப்பேன். ஸோ 2 தடவை கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு முருகர்கிட்ட மனதார வேண்டிக்கோங்க. கண்ணீர் விட்டு பெருகுக. உங்களோட வேண்டுதல் முருகர்கிட்ட கண்டிப்பாக குரல் செய்ப்பார். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும். கந்த சஷ்டி விரதம் எல்லோரும் நல்லபடியாக இருங்க. ஸோ அடுத்த வருஷத்துக்குள்ளே எல்லாருக்கும் நல்லது நடக்கும். நானும் முருக பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். இனி நாளைக்கு வீடியோ கந்த சஷ்டி விரதம் 4ஆவது வீடியோவில் பார்க்கலாம். கந்த சஷ்டி விரதம்